ஏன்னா அதெல்லாம் கோயிலுக்காகவும் பொதுவான விஷயங்கள்லாம் அதில் சொல்கிறதும் அப்படி தான் இருக்குது. அப்படிலாம் உங்களுக்கு குழப்பமாக இருந்ததுன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுற ஜோசியர் யாரோ அவர்கிட்ட கேட்டு தான் நீங்கள் வந்து அந்த எந்த நிமிஷத்துலேருந்து எந்த நிமிஷம் வரைக்கும் எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுதுங்கிறத கேட்டு செஞ்சுக்கிறது தான் நல்லது. நம்ம செய்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம், அது பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னா நம்ம செய்கிற நேரத்தில் அமாவாசை திதி நடந்தே தீர வேண்டும். அதே மாதிரி பௌர்ணமி பூஜை பண்ணுறது, விளக்கு பூஜை பண்ணுவாங்க, ராத்திரியில் பண்ணுவாங்க, அது கிரிவலம் வர்றது, இதெல்லாமே வந்து பௌர்ணமி நடந்து கொண்டு இருக்க வேண்டும். ஆக அமாவாசை திதி கொடுக்குன்னா பகலில், பௌர்ணமி கிரிவலம் வர்றதுன்னா இரவில். ஸோ இது ரெண்டுமே அந்த நேரத்தில் நடந்துக்கிட்டு இருந்தால் தான் பண்ணுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் சில கோயிலுங்களில் அமாவாசையில் இரவில் வந்து பூஜை பண்ணுறது உண்டு. சில அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில்கள்லாம் இரவில் வந்து அமாவாசை இரவில் பூஜை பண்ணுறதுலாம் உண்டு. அப்படிலாம் பண்ணாலும் அது அந்த கோயிலில் முறைப்படி என்ன நடக்குதோ அது கோயிலுக்குன்னு தனி, அது வாக்கிய பஞ்சாங்கத்தை பேஸ் பண்ணி அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னாக்கா அது அதன்படி தான் அங்கே இருக்கணும். அவ்வளோதான். ஆக வீட்டில் திதி கொடுக்கறதுக்கு திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். எந்த நிமிஷத்தில் தொடங்குது எந்த நிமிஷத்தில் முடியுதுன்னு பார்த்துட்டு, நம்மளுடைய விரத தொடக்கமாக இருந்தால், விரதம் இருக்கிறவங்களா இருந்தால், விரதம் இருக்கிறவங்களா இருந்தால் விரதம் தொடங்குறதுலேருந்து முக்கியமாக படையல் முடிகிற வரைக்கும் அமாவாசை நடந்துக்கிட்டு இருக்கணும். அது இல்லாதப்போ 8 மணிக்கு நீங்கள் முடியுது, காலையில் 6 மணிக்கே நீங்கள் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்க, ஆனால் 11 மணிக்கு படையல் போடுறீங்கன்னா அதுக்குள்ளே முடிஞ்சு போயிருந்ததுன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அமாவாசை நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் தான் நம்ம வந்து அந்த திதி தர்ப்பணம் மற்றும் படையல் போடுறதுல நடக்கணும். இந்த பித்ருக்களுக்கு படையல் போட்டுட்டு மேலே காகத்துக்கு வைக்கிறாங்கல்ல, அந்த காக்கா வந்து எடுக்கலை அப்படின்னா அது பித்ருக்கள் வந்து ஏற்றுக்கலை அப்படின்னு அர்த்தமாகுமா? காக்கா எடுத்துக்கிச்சுனாலும் பித்ருக்கள் எடுத்துக்கிட்டான்னு அர்த்தம் இல்லை, அதெல்லாம் ஒரு நம்பிக்கை. ரெண்டாவது, காக்காவுக்கு ஒரு சிறப்பு அம்சம் ஒன்று இருக்குது. இந்த செல்ஃபோன்லலாம் ஸ்லாட் இருக்கு இல்லையா, சிம் ஸ்லாட். ஐஃபோனில் வந்து ஒரே ஒரு சிம்மு தான் போட முடியும். ஆனால் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லலாம் 2 சிம்மு போடுற மாதிரி இருக்கும் நிறையா. அதுபோல் அந்த சிம்மு போடுற இடம் தான் நம்மளுடைய ஆத்மா தங்குற இடம்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி காக்காவுக்கு மட்டும் 2 ஆத்மா உள்ள நுழையிற அளவுக்கு காக்காவுடைய ஆத்மாவில் வசதி பண்ணி கொடுத்துருக்குறான் கடவுள். அதனால் அந்த காக்கா அதோடைய ஆத்மாவோடையும் இந்த அமாவாசை அன்னைக்கு ஆத்மாக்கள் எல்லாம் வெளியே விடுவாங்க பித்ருலோகத்திலேருந்து. அந்த ஆத்மாக்கள் எல்லாம் காக்காவுடைய உடம்புல உள்ளே போயிட்டு இவங்க காலியாக இருக்கிற ஒன்று ஒரு ஸ்லாட்டில் போய் உக்காந்துக்கிட்டு அவங்க வந்து அந்த வடை